வாட்டர் ஃபால் நிறையவே பார்த்திருப்பீங்க. பட் இந்த ஃபயர் ஃபால் இது சிஜிஐயோ மூவி ட்ரிக்கோ கிடையாது. உண்மையிலே இந்த ஃபயர் ஃபால் கலிபோர்னியால இருக்க யோசெமிட்டி நேஷனல் பார்க்ல இருக்கு. திஸ் இஸ் அ ரியல் நேச்சுரல் ஃபினோமினான். அதுவும் இது ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மந்த்ல வெரி ஃபியூ மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் டேஸ்ல மட்டும் தான் தெரியும். ஸோ மற்ற டேஸ்ல எல்லாம் இந்த யோசெமிட்டி ஹாஸ்டைல் ஃபால் நார்மல் வாட்டர் ஃபால் மாதிரி தான் இருக்கும். பட் இது எப்படி நடக்குது? இட்ஸ் ஆல் அபவுட் பர்ஃபெக்ட் டைமிங். வாட்டர் ஃபால் ஃபயர் ஃபாலாக மாறுறதுக்கு இந்த 3 ஃபினாமினன் தான் மெயின் ரீசனாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், வின்டர் சீசனில் இந்த பாறைக்கு மேலே ஃபுல்லாக ஸ்னோ ஃபார்ம் ஆகியிருக்கும். தென் மிட் டு லேட் ஃபெப்ல அடிக்கிற வெயிலில் அந்த பனியெல்லாம் முருகி இந்த வாட்டர் ஃபாலோட ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த சமயத்தில் அங்கே மாடரேட் டு ஸ்ட்ராங் வாட்டர் ஃபால் கிரியேட் ஆகும். செகண்ட் ஒன், வானத்தில் கிளவுட்ஸ் எதுவும் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அண்ட் தேர்ட், சன்ரைஸ் அந்த கிரானைட் ஃபேஸ் அண்ட் வாட்டர் ஃபால் ஓரியன்டேஷன் கூட பர்ஃபெக்டா அலைன் ஆகும். இந்த பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் நடக்கணும்னா சூரியன் மறையிறப்ப வானத்துல லோ ஆங்கிள் இருந்தாகணும். இப்படி இந்த மூணுமே கரெக்டா லைன் அப் ஆகுறப்போ சன்லைட் அட்மாஸ்பியர் வழியா ஃபில்டர் ஆகி பாறையில இருந்து விழுற தண்ணி மேல படுறப்ப அது பிரைட் ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர்ல க்ளோ ஆகும். அதுதான் நம்ம பாக்குறப்ப நெருப்பு மாதிரி தெரியுது. இந்த 3 ஃபினாமினனோட அலைன்மெண்ட்டும் எவ்ரி இயர் பிப்ரவரி லாஸ்ட் 2 வீக்ஸ்ல பர்ஃபெக்டா இருக்கும். மோர் ஓவர் பிப்ரவரி 21st and 22nd இந்த அலைன்மெண்ட் இன்னும் பீக்ல இருக்கும். வாட்டர் ஃப்ளோ, கிளவுட் ஃபார்மேஷன் அண்ட் சன் ஆங்கிள்னு இதுல ஏதாவது ஒன்னு பெர்ஃபெக்ட் ரேஞ்ச்ல இல்லைனாலும் க்ளோயிங் வாட்டர் ஃபால் ஃபார்ம் ஆகாது. அண்ட் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் இருக்கு. ஆக்சுவலி ஃபயர் ஃபால் அப்படின்ற பேரு இப்ப நேச்சுரல் ஃபினாமினனால க்ளோ ஆற இந்த வாட்டர் ஃபாலுக்கு கிடைச்சது கிடையாது. 1870sல மனுஷங்களே ஆர்டிபிஷியலா ஒரு ஃபயர் ஃபாலை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல கிளேசியர் பாயிண்ட் அப்படின்ற மலைக்கு மேல இருந்த ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு சம்மர் நைட்ல கேஷுவலா எரியிற சில மரக்கட்டைகளையும் நிலக்கரி துண்டுகளையும் இந்த பாறையோட விளிம்புல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அத அந்த மலைக்கு கீழே கேம்கரி அப்படின்ற இடத்துல இருந்தவங்க பார்த்தப்ப அது ஒரு தீப்பிழம்பு நீர்வீழ்ச்சி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ இதையே எவ்ரி சம்மர் நைட்ல ஒரு ஷோ மாதிரி அவங்க நடத்தியிருக்காங்க. இப்படி மரக்கட்டைகளை மேல இருந்து தள்ளி விடுறதுக்கு முன்னாடி லெட் த ஃபயர் ஃபால்னு கத்தி ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுப்பாங்களாம். நாளாக இதை பாக்குறதுக்காகவே அங்க கிரௌட் அதிகமா சேர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அல்டிமேட்டா அங்க என்ன நடந்திருக்கும்? ஆப்வியஸ்லி என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ 1968 ஜான்ல த நேஷனல் பார்க் சர்வீஸ் இந்த மேன்மேட் ஃபயர் ஃபாலுக்கு தடை போட்டாங்க. பட் இந்த ஹாஸ்டைல் ஃபயர் ஃபால் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். அண்ட் இதை 1973ல கேலன் ரோவல் அப்படின்ற ஒரு வில்டர்னஸ் போட்டோகிராஃபர் தான் போட்டோகிராஃப் எடுத்திருக்காரு. இந்த ஃபயர் ஃபாலை பாக்குறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மந்த்ல 100 to 1000 டூரிஸ்ட் பீப்புள் வரைக்கும் இங்க வர்றாங்க. அண்ட் சன்செட் நடக்கிற நேரத்துல 5 to 10 minutes தான் இந்த ஃபயர் ஃபால் தெரியும். ஸோ நீங்க ஒரு நேச்சர் லவரா இருந்தீங்கன்னா இந்த ஹாஸ்டைல் ஃபயர் ஃபாலையும் உங்க பக்கெட் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க.